ராதாகிருஷ்ணன் சார், ஒன்று இப்போ இந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, நான் அப்படி சொல்ல. சேது சமுத்திர திட்டமும் கச்சத்தீவு பிரச்சனை ரெண்டும் அருகாமையில் உள்ள ஒரு ஒருங்கிணைந்த பிரச்சனைங்கிற அந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டாமல கச்சத்தீவு பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நான் சொல்லல, அப்படி சொல்லல. நீங்க சொல்ற சொல்ல இந்த ரெண்டுமே நிறைவேற்றிட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக வங்கக்கடலையும் இந்து மகாசமுத்திரத்திலும் இந்தியாவின் பாதுகாப்பு வளையமாக அமைச்சு சேது கால்வாய் திட்டமும் கச்சத்தீவு. இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இந்த பிரச்சனையில் பேசும்போது நாங்கள் ஒரு உச்சநீதிமன்றத்தில் 2 ரிட் மனு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவும் இலங்கையும் பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கலாமா, இல்லது இது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் தான் மேலே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா சார்? கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த இல்ல அதான் ராஜாங்க ரீதியா பேசி பார்க்கலாம். இலங்கையை ஒத்துக்கிடுமான்னு தெரியல. சரி, இலங்கையை ஒத்துக்கிடுமான்னு தெரியல. ஒத்துக்கலைன்னா சர்வதேச நீதிமன்றத்துக்கு நாடலாம். இல்லை என்றால் போர் தொடுக்க வேண்டியதா? இல்லைன்னு தப்பு இருக்கு. போர் கொடுத்தா ஈழத்தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அங்க ஈழத்தமிழர் பிரச்சனை இன்னும் அவங்க சம நீதியாக சம அதிகாரத்தோடு வாழல. வடக்கு கிழக்கு உள்ள தமிழர்கள், ஈழத்தமிழர்கள். இந்த கச்சத்தீவு விவகாரம் எடுத்தால் 3-4 பிரச்சனை தீர்வுக்கு. ஒண்ணு கச்சத்தீவு சிக்கல், 2வது தமிழக மீனவர்கள் பிரச்சனை தீர்வு, 3வது ஈழத்தமிழருக்கு ஒரு பரிபூரணமாக ஒரு நிம்மதியான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு சமநீதியான ஒரு அந்த மாநில அமைப்பு ரீதியான அவங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்படும். இப்படியான விஷயங்களை உள்ளடக்கி கச்சத்தீவை பார்க்க வேண்டும். ராதாகிருஷ்ணன், இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு அந்த 74-76 ஒப்பந்தம் சொன்னீங்க. அந்த 76 ஒப்பந்தத்தில் தான் தமிழக மீனவர்கள் அங்கே போய் செல்வதற்கான அந்த அனுமதி ரத்தானது அந்த 76 ஒப்பந்தத்திலேயா சார்? இல்ல, 76 ரத்தானது நான் சொல்லல. அந்த ப்ரொவிஷனை எடுத்துட்டாங்க, 6வது பிரிவு எடுத்துட்டாங்க. ஓஹோ, போறாங்க. இந்த வருஷம் போகல. அந்தோனியார் கோயிலுக்கு போன வருஷம் போனாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த வருஷம் போகல அவங்க. ஓகே, இப்ப அதை எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா இப்ப 74 நமக்கு உரிமை இருக்குங்க. அந்த உரிமையை படிப்படியா இழந்துட்டோமா இல்லையா? அதை மீட்க, அதை திரும்ப பெறணுமா இல்லையா? அதான். ஓகே, ஆனால் ராதாகிருஷ்ணன், எனக்கு என்ன, அந்த 74-76 அந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு இந்த இந்திரா காந்தி மற்றும் அங்கே இந்த ஸ்ரீமாவோ இடையே அந்த ஒப்பந்தம் அது ஏற்படுவதற்கான அந்த பின்னணி என்ன சார்? இவங்களுக்கு வேற ஏதாவது இருவருக்கும் இடையே அந்த இலங்கைக்கு செல்லும் போது கச்சத்தீவு அவங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் இலங்கைக்கும் இடையே அந்த உறவுகளில் என்ன ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அதை விட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, மைய காரணம் என்ன சார் அதில்? ஏங்க, நான் சொல்றேங்க, சிங்களம் நமக்கு இந்தியாவுக்கு நன்றியே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க பொருளாதார சிக்கல்ல மாட்டினாங்க இல்லைங்க. அப்ப எப்போ இந்தியா தானங்க சீனாவை காப்பாத்துறதுக்கு நம்ம தான் லோன் கொடுத்தோம். உலக வங்கியிலே லோன் நிர்மலா சீதாராமன் தானே அன்னைக்கு கூட பேசுனாங்க. உலக வங்கியிலே லோன் கொடுக்கன்னு இந்தியா தானே அவங்களுக்கு பரிந்துரை பண்ணதே. அவங்க நன்றி இருக்காதுங்க. ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. வங்கதேசம் பிரச்சனை வருது. வங்கதேசம் இந்திரா காந்தி ஆர்வமாக வங்கதேசத்தை பெற வேண்டும் நினைக்கிறாங்க. பெறும்போது அந்த வங்கதேசத்துக்கு ஆதரவாக ரஷ்யா இருந்தது. ஆனால் அமெரிக்கா, பாகிஸ்தான், சீனா ஒரு அணியாக இருந்தது. அப்போ சிரிமாவோ பண்டாரநாயகா பிரதமர், இந்திய பிரதமர் இந்திரா என்ன சொல்றாங்க? சிரிமாவோ, இந்த பாரு, நான் வங்கதேசத்தை அவங்க உரிமைக்காக நான் வாங்கி கொடுக்குறேன். நீ அமெரிக்கா கப்பலோ விமானமோ, பாகிஸ்தான் விமானமோ கப்பலோ, இல்ல சீனா விமானமோ கப்பலோ எண்ணெயை நிரப்பி அனுப்பாத. நான் வங்கதேசத்தை பெறதுக்கான முயற்சி பண்றேன், நீ ஆதரவா இருன்னு கேட்கிறாங்க. ஆதரவாவே அந்த அம்மா இல்ல. இவ்வளவு உதவி வாங்கிட்டு நீங்க கோவிட்ல தடுப்பூசி எவ்வளவு நம்ம தானே கொடுத்தோம் அவங்களுக்கு. பொருளாதார நெருக்கடி, ராஜபக்ச சோதரர் நாடை விட்டு ஓடணும்னு நினைச்சாங்களா இல்லையா? பதவியை விட்டுட்டு ஓட்டினாங்களா இல்லையா? அப்ப யார் போய் இந்தியா தானே காப்பாத்துறது இலங்கையே? அந்த நன்றி அவங்களுக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காதுங்க. அதனாலதான் ஈழத்தமிழர் அடிக்கிறாங்க. இந்தியா மேல கோபத்துல தான் ஈழத்தமிழர் அடிக்கிறாங்க.